மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழி கல்வி பயிலக்கூடிய +2 மாணவர்கள் இப்போ உங்களுடைய பள்ளி தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்க. இன்னும் சில மாதங்கள் நீங்கள் தேர்வு எழுதணும். தேர்வு எழுத போகிற பல மாணவர்களுக்கு மருத்துவர் படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சாகும். நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மனதில் பல கேள்விகள் எழுது. குறிப்பாக நான் எந்த புத்தகத்தில் படிக்கணும் அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது கேள்வி, படித்ததை நான் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்ற கேள்வி. அப்படியே பயிற்சி பண்ணணும்னு நினச்சாலும் பயிற்சி பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி தாள்கள் எங்கே கிடைக்குது, அல்லது நான் படித்ததை ரிவைஸ் பண்ணக்கூடியதுக்கான மெட்டீரியல் எங்கே கிடைக்குது அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. அதற்காக பதிலளிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த வீடியோ அமையப்போகுது. முதல்ல நீட் தேர்வுக்கான புத்தகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ கடந்த ஒரு 2 வருடங்களாக நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்திலிருந்து வழங்கப்பட்ட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. அதுவே நீட் தேர்வுக்கு நீட் போட்டிக்கான தகுந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் பொதுவாகவே நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம நீட் தேர்வு அப்படின்னாலே அதற்கான கேள்விகள் என்சிஆர்டி புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஒரு தவறான கருத்து. காரணம் என்னென்னா, என்சிஆர்டியிலேருந்து ஒரு 100க்கு ஒரு 20% கேள்விகள் வேணால் டைரெக்டாக அந்த புத்தகத்திலேருந்து வரலாமே தவிர, மீதி 80% மேல் நாம் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்திலேருந்து தான் வரப்போகுது. அப்போ நாம் என்ன படிக்கணுமோ அதை புரிந்து படித்தாலே போதும், இந்த நீட் தேர்வை நாம் எளிதில் தேர்ச்சி அடைய முடியும். புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாட புத்தகம் மட்டும் இல்லாமல், நீங்கள் இப்போ உதாரணமாக நம்மளுடைய கான்செப்ட் லேர்னிங்லேயே நம்ம இந்த தமிழ் மாணவர்களுக்காக சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதை நம்மளுடைய கான்செப்ட் டிஜிட்டல் ஆப்லையும் அப்லோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நான் என்சிஆர்டியும் படிப்பேன், இல்லை என்னுடைய புத்தகத்தையும் நான் படிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 மாணவர்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால பரீட்சைக்கு வரைக்கும் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. பரீட்சைக்கு அப்புறம் என்சிஆர்டியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களோட கான்செப்ட் லேர்னிங் மாதிரி ஒரு அகாடமி போயும் கற்றுக்கலாம், அல்லது எங்களுடைய ஆப் பயன்படுத்தியும் கற்றுக்கலாம். கான்செப்ட் டிஜிட்டல் ஆப்பை பயன்படுத்தியும் கற்றுக்கலாம். எப்படி படிக்கிறது அல்லது எப்படி பயிற்சி செய்வது அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பரீட்சையில் நாம் நேரடியான கேள்விகளை எதிர்பார்க்க முடியாது. நாம் என்ன படிச்சுக்கிட்டோமோ அல்லது என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை நாம் அப்ளை பண்ணக்கூடிய கேள்விகள் தான் வரப்போகுது. அப்போது நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதை முடிஞ்ச அளவு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, புரிஞ்சதை நிச்சயமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை கட்டாயமாக பயிற்சி செய்யணும். உதாரணமாக ஒரு 10 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா, அதில் 2 மணி நேரம் தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணணும். மீதி 8 மணி நேரம் பயிற்சி தான், முழுக்க பயிற்சி. அதாவது பல தேர்வுகள் நீங்கள் எழுதி பார்க்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படி பண்ணணும் அந்த பயிற்சி அப்படின்னா, நீங்கள் மொத்த பயிற்சியும் முடிச்சதுக்கு அப்புறம் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அத்தனை பாடங்களையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் தான் நீங்கள் திட்டம் தீட்டிக்கணும் இந்த பரீட்சைக்கு படிக்கும்போது. பயிற்சி செய்வதற்கான பயிற்சி தாள்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை நிலவரம் இங்கே இருக்குது. ஆமாம், நிறைய அளவு நமக்கு இங்கிலீஷ் அளவுக்கு தமிழுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. ஆனால் அதை பற்றியும் நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய கான்செப்ட் டிஜிட்டல் ஆப்பில் நம்ம எல்லா சாப்டர்ஸுக்குமே பயிற்சி தாள்கள் கொடுத்துருக்கோம். பயிற்சிக்கு நீங்கள் தேவையான சினாப்சிஸ் மெட்டீரியல்ஸும் நம்மளுடைய டிஜிட்டல் ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்திக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம டிஜிட்டல் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ உங்களுடைய மொபைல்லே ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஐஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய அந்த கான்செப்ட் டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மை கோர்சஸில் தமிழ் மீடியம் நீட் அப்படின்ற லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சினாப்சிஸ், உங்களுக்கு தேவையான பயிற்சி தாள்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எழுதியும் பார்த்துக்கலாம். எழுதி பார்க்குறது மட்டும் கிடையாது, அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கான வசதிகளும் அதே ஆப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன படிக்கணும்னு எப்படி படிக்கிறது, எந்த புத்தகத்தில் படிக்கிறது, எல்லாத்துக்குமான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இதை கரெக்டாக நீங்கள் ஒருங்கிணைந்த பாதையில் செல்வதற்காகவும், ப்ளஸ் இந்த என்சிஆர்டி மாதிரி புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வேணும் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட் லேர்னிங் வழங்கக்கூடிய நீட் தமிழ் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹாஸ்டல் வசதிகளோட இந்த கோர்ஸஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். திரையில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிங்க அப்படின்னா இன்னும்
பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வரப்போகிற தேர்வையும் பப்ளிக் எக்ஸாமையும் சிறந்த முறையில் பாஸ் பண்ணுறதுக்கும், நீட் எக்ஸாமையும் சிறந்த முறையில் பாஸ் பண்ணுறதுக்கும் கான்செப்ட்ரி லேர்னிங்லேருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி மாணவர்களே.